ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவால தான் நான் 4 வருஷம் ஆட்சி செஞ்சேன், இந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்ததே பாஜக தான் அப்படின்னு பாஜகவுக்கு ஏகப்பட்ட புகழாரம் சூடுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா உண்மையிலே நடந்தது அது இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிச்சுட்டு வராங்க. அதிமுகல இருக்கிறவங்களே நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வராங்க. எதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசணும், ஏன் பேசணும், என்ன காரணம் அப்படின்னு. அதுவும் இல்லாம டெல்லிக்கு போற சமயத்துல ஏன் இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள் நிறைய இருக்கு. இதன் மத்தியில டிடிவி தினகரன் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கூவத்தூர்ல நடக்கும் பொழுது சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணே நீங்க என்ன பண்ணுங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லாதீங்க, கையெழுத்தெல்லாம் வாங்கிருங்க, டாக்குமெண்ட்ல கையெழுத்தெல்லாம் வாங்கிருங்க, அந்த ஆதரவு கடிதத்துல கையெழுத்தெல்லாம் வாங்கிருங்க, வாங்கிட்ட பிறகு நான் தான் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எனக்கு ஆதரவு தர மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல செம்மலை போன்றவர்களாம் எகிர்குச்சி போயிருக்கிறாராம். பழனிசாமியா, அவரு கீழே நான் வேலை செய்ய முடியாது, அவர் சிஎம்னு நான் மினிஸ்டர்லாம் இருக்க முடியாது, நான் கீழே இது பண்ண முடியாது, நாளா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ரூமை விட்டு எகிரி குச்சி போயிருக்கிறாரு. அப்போ டிடிவி தினகரன் தான் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி இருக்கிறாரு. ஒன்றிணைஞ்சு, எப்பா நீங்க இப்படி செதறி போனீங்கன்னா அதிமுக இங்க ஆட்சி செய்யாது, திமுக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்போனாலும் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சின்னம்மா அவர்கள் சொன்னதாக இங்க டிடிவி தினகரன் என்ன பண்ணிருக்காரு சொல்லி. ஏன்னா அவங்க சசிகலா அவர்கள் பெங்களூர்ல சிறைச்சாலைக்கு போகணும், அந்த கேப்ல தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கையை காமிச்சிட்டு போயிருக்காங்க. தவழ்ந்து தவழ்ந்து தரையே தேயிற அளவுக்கு போயிட்டு பதவியெல்லாம் வாங்கினாரு. எந்த அளவுக்கு இவரு நன்றி விசுவாசமெல்லாம் இருந்தாரு அப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து, அந்த வீடியோலாம் இன்னும் கூட இருக்கு. இவர் எப்படி தவழ்ந்து போயிட்டு காலில் விழுந்து அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி இவர் எல்லாம் இந்த அளவுக்கு நன்றி விசுவாசம் உள்ளவராக இருந்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு சரியில்லை அப்படின்னும் பொழுது 18 எம்எல்ஏக்கள், டிடிவி தினகரன் சார்பாக இருந்த 18 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலையில இருந்து வாக்களிக்கும் போது, அப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது இந்த 122 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலையில இல்ல அப்படின்றது மட்டும் நல்ல தெளிவா இருக்கும். ஆனா ஓபிஎஸ் அப்ப நிறைய பிரிஞ்சிருந்தாரு. ஓபிஎஸ் சேர்ந்து இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும், அந்த சமயத்துல ஆட்சி கவிழ்ந்திருக்கும் அப்படின்றது தெளிவான முடிவு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தயவு தேடுறாரு. நீங்க வாங்கனே கூட்டணி கட்சி, நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு சேர்ந்தலாம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கிட்ட அண்டர் டீலிங் போட்டு இவங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சு டிடிவி தினகரன் தள்ளி வச்சாங்க. இந்த கதை எல்லாமே நம்மளுக்கு அப்போது நடந்த சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, ரூட்டை மாத்துறாரு அப்படின்னா, இங்க டிடிவி தினகரன் அவர் தெளிவு சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி, பச்சை பொய்காரர், அவர் சொல்றது எல்லாமே பொய்க்கு மேல பொய், ஆதாரம் என்கிட்ட இருக்கு, பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க, இவங்களும் அந்த 122 பேர்ல ஒருத்தர், இவங்களே கேட்டுக்கோங்க. அந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவரே என்கிட்ட சொன்னதுதான், நான் முதலமைச்சர்னா யாருமே சைன் கூட போட மாட்டாங்க, என்ன ஒரு பெரிய ஆளை எடுத்துக்க மாட்டாங்க, அதனால எல்லார்கிட்ட சைன் வாங்கிட்ட பிறகு நீங்க முதலமைச்சரா அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் இடத்துல சொன்னதா டிடிவி தினகரன் ஓப்பனா உடைச்சிருக்கிறார். இப்ப என்னடானா, பாஜக தான் எங்களுக்கு காப்பாத்துனாங்க, பாஜக எல்லாம் காப்பாத்தவே இல்லை, 122 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்திருக்காங்க. நீங்க நன்றி விசுவாசம் உள்ளவராக இருந்தா அவங்களுக்கு தான் நீங்க நன்றி கடன் பட்டிருக்கணும். ஆனா 122 எம்எல்ஏக்களை மறந்து பாஜகவை எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்கிறார்னா 122 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, நாங்க தான் உங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சு கொடுத்தோம், ஆனா இன்னைக்கு அந்த மறந்துட்டு பாஜக பாஜக பாஜகன்னு ஏன் பாஜகவை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க? இன்னைக்கு பாஜகவை நீங்க தூக்கி பிடிக்கிறவங்க நாளைக்கு ஆட்சியை வந்துட்டா இந்த ஆட்சியை பாஜக கிட்ட கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. உண்மையும் அதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கணும்,
அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எஜமான் படத்துல, கல்யாண வீடு இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடு இருந்தா நான் தான் பொணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஒரு டைலாக் சொல்லுவார். அது மாதிரி யாரு குட்டிச்சவரா போனாலும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும், நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரோ என்னவோ நம்மளுக்கு தெரியல. ஆட்சி யார வேணாலும் ஆண்டுக்குங்க, ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான். ஏன்னா பாஜக தெல்ல தெளிவா சொல்லுத, இங்க ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து. அதனாலதான் சார் எடப்பாடி பழனிசாமி பொறுமையா இருந்தாரு, எதுவுமே எதிர்த்து கேட்கவே இல்லை, எதுவுமே எதிர்த்து பேசவே இல்லை. இப்ப தெரிஞ்சு போச்சுல, 2017 நடந்த விஷயத்த இப்ப எடுத்துட்டு வந்து சொல்றாரு, 4 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பாஜக தான் உறுதுணையா இருந்தது அப்படின்னு. அப்ப 2024 ஏன் சார் நீங்க வந்து பாஜகவுக்கு நன்றி கடனா இல்ல? அப்ப எதுக்கு நீங்க வெளியே வந்தீங்க? அப்போ ஒரு ஆட்டம் இப்போ ஒரு ஆட்டம் பச்சோந்தி வேஷம் போடுறீங்களா அப்படின்னு அதிமுகல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு பதில் இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஏன்னா அவர் செஞ்ச காரியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயம் சொல்றாருல, பாஜகவுக்கு நன்றி கடனா இருந்து நான் இந்த கூட்டணி வச்சேன். இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இது தேர்தல் கூட்டணி தான், நாங்க தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு கூட்டணியை கேன்சல் கூட பண்ணுவோம், தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொள்கை ரீதியான கூட்டணி இல்ல. ஏன் இந்த மனமாற்றம்? எதுக்கு திடீர்னு பாஜக மேல இவ்வளவு பாசம் அப்படின்னா, பாஜக ரெடி ஆயிட்டாங்க. என்ன விஷயம்னா, தன்னுடைய மகன் கேஸையும் சம்பந்தி கேஸையும் தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டு இருந்தார். என்ன கணக்கு அப்படின்னா, பாஜகவை விட்டுட்டு வெளியே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இங்க எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு. அது சைலண்டாவே அண்டர் டீலிங் வச்சிருந்தாரு. இத பாஜக மப்ப முடிச்சு எடுத்துருச்சு. இதுக்கப்புறமும் உங்களை வச்சிருந்தா சும்மா இருக்காது அப்படின்னு ஃபைல, அடியில இருந்த ஃபைல மேல எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதனால பதறி போயிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, ஐயா நீங்க அந்த எல்லைக்கெல்லாம் போகாதீங்க, நான் எப்பவுமே பாஜகவுக்கு தான் விசுவாசி, நான் எப்பவுமே பாஜகவுக்கு தான் அடிமை, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு மகுடம் சூட்டி ஐஸ் வைக்கிறார். ஐயா எங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான், நாங்க பாஜகவுக்கு நன்றி கடனா இருக்கிறேன், அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இப்ப போய் கூட்டணி வைக்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு டெல்லி போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறீங்களே, மாத்தி 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 பேசுறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்குதா? உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது நீங்க பாஜக எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சீங்க, பாஜக எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்றது எல்லாமே ரெக்கார்டு. எஸ்டிபிஐ கூட்டத்துல நீங்க என்ன பேசுனீங்க, பாஜகவை நீங்க எதனால கூட்டணி விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னீங்க, அது எல்லாமே ரெக்கார்டு. இன்னைக்கு நன்றி கடனுக்காக நான் என்ன பண்றேன், பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ பாஜக உங்க ஆட்சியை காப்பாத்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிறீங்க, நீங்க முதலமைச்சரா உட்கார்றதுக்கு பாஜக ஹெல்ப் பண்ணிச்சு ஒத்துக்கிறீங்க. இப்ப 2026 நீங்க ஆட்சி அமைச்சா யாருடைய ஆட்சியா இருக்கும், யாரு உங்க ஆட்சியை காப்பாத்துவா, யாரு உங்களை வச்சு ஆட்சி செய்வா அப்படின்றது நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. சோ இப்ப மக்கள் எல்லாருமே உஷாராயிட்டாங்க. அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தா இங்க அதிமுக ஆட்சி நடக்காது, பாஜக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. உங்க கூட இருக்கிற உங்க நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலைமை. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்ப வச்சு ஏமாத்துவாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப மக்களையும் என்ன பண்றாரு, ஏமாத்துற நிலைமைக்கு வந்துட்டாரு. இவரு சரியான ஒரு தலைவரா அப்படின்னு அவரே அவர் வாயால ஒத்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு சரியான தலைவர் இல்ல, நான் என்ன பண்ணுவேன், மாத்தி மாத்தி பேசுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய வாயினால் என்ன பண்ணியிருக்காரு, அறிக்கை விட்டுருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி அழிவுக்கு காரணம் அப்படின்னு அதிமுகல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற ஒரு சில முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது நாங்க, ஆனா பாஜக நாங்க நினைச்சிருந்தா டிடிவி தினகரனுக்கோ இல்ல ஓபிஎஸ்க்கோ நாங்க என்ன பண்ணிருக்கலாம், வாக்களிச்சிருக்கலாம், உங்களுக்கு வாக்களிக்காம கூட இருந்துக்கலாம். ஆனா நாங்க இங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமையணும் 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 சொல்லி 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 எங்களை முட்டாளாக்கி இருக்கீங்க, உங்களை நம்பி உங்களை தேர்ந்தெடுத்தோம், ஆனா இன்னைக்கு நீங்க பாஜகவுக்கு இந்த அளவுக்கு நீங்க எதுக்கு தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு
எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முழுசா அழிக்காம விட மாட்டாரு அப்படின்றது இது மூலியமா தெரியுது. நிறைய அதிமுக தொண்டர்கள் என்ன பண்றாங்க, கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. டிடிவி தினகரனும் தன்னுடைய கண்டனம் தெரிவிச்சு வர்றாரு. ஏன்னா இந்த ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது, எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது எங்க சித்தி தான். எங்க சித்திக்கே ஒரு நன்றி கடனா இல்ல, எனக்கு நன்றி கடனா இல்ல, ஓபிஎஸ்க்கு நன்றி கடனா இல்ல. ஆனா ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாஜக அப்படின்னு பொய் சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு நன்றி கடனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதிமுகவை சீரழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு டிடிவி தினகரனும் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார், இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.